ஒவ்வொரு திகில் கதையும் ஒரு எழுச்சியுடன் தொடங்குகிறது. மசூத் அசார் தப்பியோடியவனாக அல்ல, மாறாக இரத்தத்தின் தீர்க்கதரிசியாக திரும்பினான். IC-814 விமான கடத்தலின் போது விடுவிக்கப்பட்ட அவன் கடினப்படுத்தப்பட்டவனாகவும் கவனம் செலுத்தியவனாகவும் உறுதியானவனாகவும் திரும்பி வந்தான். அவனுடைய உரைகள் ஆவேசமானவை அல்ல, அவை பிரசங்கங்களாக மாறுவேடமிட்ட அறிவுறுத்தல்கள். அவன் கடமை, பொறுமை மற்றும் நேரத்தை பற்றி பேசினான். பின்னர் அவனுடைய ஆதரவாளர்கள் அவசரப்பட வேண்டாம், தங்களை வீணாக்க வேண்டாம் என்று கூறப்பட்டதாக புலனாய்வு அமைப்புகள் குறிப்பிட்டன. முதல் தாக்குதல் இந்தியா தன்னை மிகவும் வலிமையானதாக நம்பும் இடத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று அவன் மறைமுகமாக கூறினான். பஹவல்பூரிலிருந்து ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு எழுந்தது. அது வெறும் இராணுவ துல்லியத்துடன் மட்டுமல்லாமல் குடும்ப விசுவாசத்தாலும் பிணைக்கப்பட்டிருந்தது. கட்டளை மையப்படுத்தப்பட்டிருந்தது, ஆனால் அதன் செயல்பாடு பரவலாக்கப்பட்டிருந்தது. குழுக்கள் சுயாதீனமாக செயல்பட்டன. அவை வழிமுறைகளுக்கு பதிலாக நோக்கத்தை பெற்றன. பயிற்சி வேவு பார்த்தல், மாறுவேடம் அணிதல் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் ஒன்றிப்போதல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்தது. இது குழப்பமல்ல, இது ஒரு திட்டமிட்ட வடிவமைப்பு. அந்த அமைப்பின் ஆரம்பகால திட்டமிடல் ஆவணங்கள், நுழைவு புள்ளிகள், பணிநேர மாற்றங்கள் மற்றும் குறியீட்டு இலக்குகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தின. முதல் இலக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது: இந்திய நாடாளுமன்றம். டிசம்பர் 13, 2001. தாக்குதல் நடத்தியவர்கள் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு படையினரைப் போல குறிக்கப்பட்ட வாகனத்தில் வந்தனர். அவர்கள் போலி அடையாள அட்டைகள், தானியங்கி ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை எடுத்துச் சென்றனர். அவர்களின் இலக்கு தப்பிப்பது அல்ல, அதிகபட்ச சேதத்தை ஏற்படுத்துவது. அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு முன்பு வெளிப்புற சுற்றளவை உடைத்து வளாகத்திற்குள் நீண்ட நேரம் துப்பாக்கிச் சண்டையை தூண்டினர். 14 பேர் இறந்தனர். பாராளுமன்ற தாக்குதல் ஒரு பயங்கரமான திறனை வெளிப்படுத்தியது. ஆள்மாறாட்டம், உள்நபர் பாணியானுகள் மற்றும் தற்கொலை நோக்கம். அசார் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டான். இந்தியா துக்கம் அனுசரித்தது. இதுபோலவே அடுத்த தாக்குதல் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. அது சாதாரண வாழ்க்கை போல் மாறுவேடமிட்டு வந்தது. நவம்பர் 2008. மும்பை வேறுபட்டது. பல அணிகள், பல இடங்கள், சரியான நேரத்தில் கடல் வழியாக வந்தடைந்தனர். தாக்குதல் நடத்தியவர்கள் சிறிய ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை பயன்படுத்தினர். அறைக்கு அறை நகர்த்தினர். முடிந்தவரை சேதங்களை ஏற்படுத்தினர். இது வேகத்தை பற்றியது அல்ல, இது சகிப்புத்தன்மையை பற்றியது. முற்றுகை நாட்கள் நீடித்தது. உலகம் முழுவதும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. மற்றொரு குழு இந்த நடவடிக்கையை செயல்படுத்திய போது உளவுத்துறை பின்னர் சித்தாந்த வம்சாவளி மற்றும் வசதி வலையமைப்புகளை அசாரின் சுற்றுச்சூழல் அமைப்பிலிருந்து கண்டறிந்தது. மும்பைக்கு பிறகு பயங்கரவாதம் செயல்திறனை கண்டுகொண்டது. மேலும் காட்சியில் தேர்ச்சி பெற்ற அது அதன் அடுத்த நகர்வை வடிவமைத்தது. அது பொதுமக்களை மட்டும் குறிவைத்தது மட்டுமல்லாமல் இராணுவத்தின் நம்பிக்கையை உடைக்க முயன்றது. பதான்கோட் இலக்கு வைக்கப்பட்டது. பயங்கரவாதிகள் நிலப்பரப்பு குறித்த பழக்கத்தை பயன்படுத்தி பதான்கோட்டிற்குள் ஊடுருவி ஒரு விமானப்படை தளத்தை இலக்கு வைத்து பாதுகாப்பு எச்சரிக்கை குறைவாக இருந்த அதிகாலை நேரத்தில் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் இராணுவ பாணி ஆடைகளை அணிந்திருந்தனர் மற்றும் தங்கள் மூலத்துடன் தொடர்பில் இருக்க தகவல் தொடர்பு சாதனங்களையும் வைத்திருந்தனர். இந்த முற்றுகை பல நாட்கள் நீடித்தது. இது எல்லை பாதுகாப்பு மற்றும் பதில் நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பில் உள்ள பலவீனங்களை வெளிப்படுத்தியது. இந்த நடவடிக்கையை அசார் மற்றும் அவரது சகோதரர் தொலைவிலிருந்து இயக்கியதற்கு ஆதாரங்கள் கிடைத்தன. இதன் விளைவு அச்சமூட்டுவதாக இருந்தது. அடுத்த தாக்குதலுக்கு ஒரே ஒரு பயங்கரவாதியும் ஒரு வாகனமும் மட்டுமே போதுமானதாக இருந்தது.
புல்வாமா பயங்கரவாதத்தை அதன் எளிய வடிவத்திற்கு மாற்றியது. உள்ளூரில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட தற்கொலை குண்டுதாரி, ஒரு பொதுமக்கள் வாகனம், ஒரு திறந்த நெடுஞ்சாலை. கான்வாய் கணிக்கப்பட்டது. திட்டமிட்ட நேரம். குண்டுவெடிப்பு நடந்தது. இதில் 40 CRPF வீரர்கள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். ஜெய்ஷ்-இ முகமது குழு சில மணி நேரங்களுக்குள் பொறுப்பேற்றது. பின்னர் உளவுத்துறை அசாரின் ஒப்புதலை வெளிப்படுத்தியது. பாதுகாப்பில் இருந்தபோது தாக்குதல் ஒரு மாற்றத்தை காட்டியது. குறைந்த செலவு, அதிக தாக்கம், குறைந்தபட்ச தளவாடங்கள். புல்வாமாவுக்கு பிறகு எல்லா இடங்களிலும் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. பழக்கமான வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் தினசரி போக்குவரத்துக்கு மத்தியில் அடுத்த தாக்குதல் செங்கோட்டை அருகே வெடித்தது. நவம்பர் 10, செங்கோட்டை அருகே ஒரு ஹூண்டாய் i20 கார் மணிக்கணக்கில் நிறுத்தப்பட்டிருந்தது. அது கவனிக்கப்படாமல் இருந்தது. சுமார் மாலை 7 மணி அளவில் காரில் ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு நிகழ்ந்தது. குண்டு வெடிப்பு மிகவும் தீவிரமாக இருந்ததால் அருகிலுள்ள வாகனங்கள் சேதமடைந்தன. சில நொடிகளில் அந்த பகுதி புகை, தீ மற்றும் அமைதியால் சூழப்பட்டது. அது 9 பேரை கொன்றது. புலனாய்வாளர்கள் பின்னர் பிழைகள், நேர இடைவெளிகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டினர். மேலும் ஜெய்ஷ் தொடர்புடைய கையாளுபவர்கள் தூரத்திலிருந்து ஒருங்கிணைத்ததாக உறுதியாக கூறினர். மாதங்களுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் வந்தது. துல்லியமான தாக்குதல்கள் பஹாவல்பூரை தாக்கின. அசாரின் குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்டனர். உள்கட்டமைப்பு எரிந்தது. ஆனாலும் அசார் உயிர் பிழைத்தார். அவர் எந்த வருத்தமும் தெரிவிக்கவில்லை. இறுதி அறிக்கை திகிலை ஏற்படுத்தியது. நம்பிக்கை இரத்தத்தை விட அதிகமாக இருக்கும்போது வன்முறை முடிவடையாது, அது உருவாகிறது.